தேமுதிக ஆரம்பித்த காலகட்டங்களில் இருபெரும் துருவமாக கலைஞர் ஜெயலலிதா அந்த மாதிரி பெரிய ஆளுமை இருக்கும்போது கேப்டன் வந்து அரசியல் கூட்டங்களில் அவங்க நாகரிகமாக விமர்சனம் பண்ணுவார். கேப்டனோட தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர் விஜய் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் சாரி அங்கிள், சாரி சார் அப்படிங்கிறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுதா? அது உங்களோட இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலுங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு யாருமே இன்னொருத்தர் கருத்தை கேட்கக்கூடிய அளவு யாரும் இல்லை. அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் நாங்கள் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்படி பேசணும் என்ன பேசணும்னு? அவங்க ஒரு கால்குலேஷனில் வர்றாங்க, அவங்க ஒரு நினைப்பில் பேசுகிறாங்க. அதுக்காக நம்ம வந்து அது குறை சொல்லணும்னோ விமர்சனம் சொல்கிறனோ இல்லை அட்வைஸ் பண்ணுறோமோ எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. என்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கியிருக்காரு மேடம். ஆமாம், ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியிருக்காரு. பொதுவெளியில் வந்து மக்களோட நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நேற்று வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் அந்த போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள்ங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சிக்கு இல்லாத நிபந்தனை அப்படி கிடையாது. அது உங்களுக்கு இப்போ தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2025 நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இதே தான் அப்பயும் இருந்தது. இப்போ 25 வருஷம் ஆயிட்டதுனால உங்களுக்கு அதை மறந்துருக்கலாம். பட் நாங்கள் மறக்கலை. எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு சாதாரண நபருக்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும்போது தான் அது மக்களால் அங்கீகரிக்கப்படும். இல்லை மேடம், அதே தான் திரைத்துறையிலிருந்து கேப்டன் வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கடுமையான நிபந்தனைக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். ஆமாங்க. அதே மாதிரி இப்போ விஜயின் திரைத்துறையில தான் வந்திருக்காரு. அது மாதிரி புதுசாக திரைத்துறையிலிருந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரை உலகிலிருந்து வரும்போது பிரபல்யம். ஏன்னா சாதாரண ஒரு நபருக்கும் ஒரு நடிகராக வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்தே பழகின மக்கள். அதுவும் விஜய் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவர் சினிமாவில் நடிச்சு. அதனால் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயம் அதிகமாக இருப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கேஷுவலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க, கேப்டனையே பார்த்து வந்தவங்க. அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. இது யூஸ்வலாக தான் எங்களுக்கு தெரியுது. அது அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க என்பது தான் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் அரசியல் சொல்லி இப்போ கூட காலையில் ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்துருக்காரு. சரிங்க. அது சம்மந்தமாக அது எப்படி மேடம்? அதாவது ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து திமுக வந்து ஆம்புலன்ஸ் அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட காலையில் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, இதை வந்து பண்ணாதீங்க, திமுக பண்ணாதீங்க, நீங்கள் தான். ஆம்புலன்ஸ் அரசியலுங்கிறது எமர்ஜென்சிக்கு கேப்டனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏறக்குறைய இந்த 20 ஆண்டு காலம் அவருடைய பிரச்சார இடங்களாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டால் அவரே மைக்கில் கமெண்ட் பண்ணுவார். எல்லாம் விலகுங்க, அதுக்கு பாதையை விடுங்க, ஆம்புலன்ஸ் போட்டோம், யாரோ எமர்ஜென்சியில் போகிறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்க, கேப்டனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. அப்படியே நம்ம ஆளுங்க ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு அனுப்பி விடுவோம். இது வந்து நம்ம வந்து ஒரு மனித நேயத்தோடு நம்ம பண்ணுறது. இவ்வளோ ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கிறப்போ நான் கேட்குறேன், ஒரு போலீஸ் அந்த வேல தான் வரணுமா? எவ்வளோ வழிகள் இருக்குது. ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்கள் டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே? இங்கே தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அது இடையூறு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நாங்கள் அதை ரொம்ப மக்கள் மனித நேயத்தோடு நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்களான்னு தெரியாதுல்ல. ஸோ இங்கே தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சால் முன்கூட்டியே காவல்துறை பிளான் பண்ணி ஆம்புலன்ஸை வேறு பக்கம் டைவர்ட் பண்ணி அவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல், மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ணால் அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் மனித நேயத்தோடு எடுத்துக்கிறோன்னு. அப்போ ஏடிஎம்கேல மாதிரி பிரச்சனை அவங்க இல்லை, அதுதான் அவங்கவுங்க எடுத்துக்கிற அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ கேப்டன் வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்கும், அவர் சொல்வார் மைக்கில் கேஷுவலாக எல்லாம் வழி விடுங்க, அவங்க போட்டுன்ட்டு. எல்லாரும் அப்படி எடுத்துக்கணும் இல்லையான்றேன் நான். இப்போ ஒரே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இறையூறு வரக்கூடாதுன்னா காவல்துறை முன்கூட்டி பிளான் பண்ணுங்க. வேற பக்கம் அதை டைவர்ட் பண்ணி விட்டா வராதே பிரச்சனை. தேமுதிக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பிரதான கோரிக்கையை எதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறது? விஜயோட கூட மாநாட்டில் அதே மாதிரி பொதுக்கூட்டத்தில் நம்ம கேப்டனோட புகைப்படத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க. அப்பொழுது அவங்க வாக்கு வங்கி அந்த இது பண்ணுறாங்களா இல்லை எப்படி? எதுங்க வாக்கு? ஒரு பக்கம் அவர் படம் விஜய் படம், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் படம். சரி, தான் பெரும்பாலான இடங்களில் காட்டுறாங்க. அவருக்கான வாக்கு வங்கிக்கு விஜயகாந்த் பயன்படுத்த இல்லை. அவரு பிரச்சாரத்தை அவர் பேசுகிறப்ப செந்தூர பாண்டி தம்பி நான் சொல்லி பேசியிருக்காரு. சரி சரி, நான் என்ன சொல்கிறேன், அவர் அண்ணன் சொல்கிறாரு கேப்டனை, அவ்வளோதான். நாங்கள் அதனால் அவரை தம்பி அப்படின்ட்டோம். நான் ஏற்கனவே இதுக்கு பல வாட்டி பதில் சொல்லிட்டேன். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி. அதனால் வாழ்த்துக்கள், நல்லா வரட்டும், பார்த்துக்கலாம். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏடிஎம்கே தரப்பு சொல்கிறாங்க. அது மாதிரி விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உங்கள் கோரிக்கை இல்லை, அவர் பயன்படுத்தலாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சினிமாலேயும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க கேப்டனை. தெளிவாக நான் சொல்கிறேனே ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும், கேப்டன் எங்கள் குடும்ப சொத்து மட்டும் இல்லை, எங்கள் கட்சி சொத்து இல்லை, தமிழக மக்களின் சொத்து அவர். ஏன்னா கேப்டன் இருந்தப்போ அந்த திரையுலகை எப்படி காப்பாற்றினார் என்பது ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க உரிமையோட கேப்டன் படத்தை போடுறாங்க. அதை நாங்கள் நிச்சயம் தடுக்க மாட்டோங்க. அவர் வந்தது திரையுலகிலிருந்து அரசியலுக்கு. அதனால அவர் எங்கள் சொத்து மட்டும் இல்லை, தமிழக மக்கள் சொத்துன்னு நான் உறுதியாக சொல்கிறேன்.